ஹாப்பி பர்த்டே சியான் விக்ரம் சார். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கலான் படத்துலேருந்து அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு தாட் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ஆஸ்கர் கீஸ்கர்லாம் ஏதேதோ படத்தை கொடுத்துட்ருக்கீங்களே, இந்த மனுஷனுக்கு ஒன்று கொடுங்கய்யா. என்ன மனுஷங்க இவர், ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட 100% எஃபோர்ட் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு சியான் விக்ரம். படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட 100% எஃபோர்ட் வந்து இந்த படத்துக்காக கொடுப்பேன். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது 100 இல்லை 200% வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு. இந்த தங்கலான் படத்தோட இந்த ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு போஸ்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிம்ஸு, அந்த படத்துலேருந்து வர ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுது. அதுக்கு காரணம் சியான் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனுஷன். ஸோ பாரஞ்சித் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட சியான் விக்ரம் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் கிடைச்சாருன்னா அவரை வச்சு அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அப்படி ஒரு படம் தான் வந்து தங்கலான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த தங்கலான் படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கணும். அந்த மனுஷன் சியான் விக்ரம் வந்து பெருசாக ஜெயிக்கணுங்க. இது வந்து விஜயஜித் படமோ சூப்பர் ஸ்டார் படமோ கமல் சார் படமோ கிடையாது. இந்த படம் சியான் விக்ரம் படம். இந்த படம் 100 crore 200 crore தாண்டி பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணும். இந்த படம் டெஃபினட்டாக வந்து பெரிய லெவலில் அந்த மனுஷனுக்காக ஜெயிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபோர்ட், அந்த அளவுக்கு அந்த ஒரு மேக்கிங் வீடியோலே தெரியுது அந்த மனுஷன் எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த மனுஷனுக்காக இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ அந்தளவுக்கு பாரஞ்சித்தும் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக அப்படி பயங்கர ராவாக பயங்கர இன்டென்ஸாக வந்து இந்த படம் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ எஸ், இதுதான் எனக்கு தோணுச்சு. அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தோணுன மொதல் விஷயம், கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த வருஷத்தோட அத்தனை அவார்டும், இந்த பெஸ்ட் ஆக்டருக்கான ஒரு அவார்டாக இருக்கட்டும், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, எந்த அவார்டாக இருக்கட்டும், எல்லா அவார்டுமே வந்து இந்த வருஷம் எத்தனை படம் வந்தாலும் அந்த தங்கலான் படத்துக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு டிசர்விங்கான ஒரு மேக்கிங் வீடியோ. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பிங்கு, ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்ட்டு ஒரு மனுஷன், அவர் எந்த படம் கொடுத்தாலும் வந்து அவர் ஆஸ்கர் இது நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார். ஸோ அவருக்கு அதுக்கு மேலே வேறு என்ன நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இதில் பிஜிஎம் லாஸ்ட்டில் போட்டிருக்காரு பாருங்கள், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்படியே இந்த என்ன சொல்கிறது, ரட்சகன் படத்தில் அந்த கூஸ் பம்ஸ் ஏறும் பார்த்தீங்களா நாகார்ஜுனுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிஜிஎம் வந்து கடைசியில் போட்டு கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ அவராக இருக்கட்டும், ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஒரு சின்ன சாம்பிள், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த மேக்கிங் வீடியோ. ஸோ அதில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தோணுது என்ன அப்படின்னா, கமல் சார் தவிர வேறு யார் இந்த மருதநாயகம் ரோலை வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா, நோ டவுட் சியான் விக்ரம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாம்பிள் தான் பார்த்திங்கன்னா இந்த தங்கலான் படத்தோட இந்த மேக்கிங் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மருதநாயகம் ஒரு வைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தங்கலான் படத்தோட மேக்கிங் வீடியோ நமக்கு கொடுத்தது. ஸோ டெஃபினட்டாக கமல் சார் இல்லை அப்படின்னா அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறது மருதநாயகத்தில் ஒன் அண்ட் ஒன்லி விக்ரமை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுங்கிறத ஒரு சாம்பிளாக இந்த மேக்கிங் வீடியோ வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. அண்ட் பாருங்கள், இன்றைக்கி அந்த மனுஷனோட பர்த்டே ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு தங்கலான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பயங்கர ராவா ஆளே பார்த்திங்கன்னா வந்து இது விக்ரம் சார்னே தெரியலை. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மண்டையில் முடியெல்லாம் போட்டு பிச்சு விட்டு அப்படியே கொதறி வச்சு என்னென்னமோ பண்ணி ஒரு கெட்டப்பை மாற்றி அது அப்படி ஒரு லுக்கில் வந்து இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து நின்னார். அடுத்த ஒரு 2-3 நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு போஸ்டர் ஒன்று வருது துருவ நட்சத்திரத்துலேருந்து. பக்கா ஸ்டைலிஷாக ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி அப்படி ஸ்வாகாக நடந்து வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு போஸ்டரு, ஹாப்பி பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லிட்டு துருவ நட்சத்திரத்துலேருந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே பாருங்கள் டோட்டலி கான்ட்ராஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆள் இது விக்ரமானே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு சட்டையெல்லாம் போடாமல் சும்மா கோணம் மாதிரி கட்டிக்கிட்டு முட்டியெல்லாம் அப்படியே பரட்ட முடியோட உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட சேரு மண் புழுதின்ட்டு அப்பிக்கிட்டு அப்படி ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர மாஸாக ஸ்டைலிஷாக ஸ்வாகாக கூலர்ஸை போட்டுட்டு அப்படி ஜம்முன்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் கணக்காக வந்து நடந்து வர ஒரு விக்ரமும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மனுஷன் இந்த எக்ஸ்ட்ரீமும் பண்ணுவார். ஸோ எது கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் தான் சியான் விக்ரம். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும், தங்கலானாக இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா பொன்னியின் செல்வனாக வந்து நிற்பார், திடீர்னு பார்த்தா ஆதித்ய கரிகாலனா பொன்னியின் செல்வனில் வந்து நிற்பார், ஒரு கிங்காக வந்து நிற்பார், ஒரு வாரியராக வந்து நிற்பார், போர்லாம் புரிவார். என்னங்க இது 3மே வேறு ஜான்ராங்கிறத விட வேறு ஒரு லீகுங்க. இது வேறு அது வேறு, பொன்னியின் செல்வன் வேறுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு அந்த மனுஷன். ஸோ பொன்னியின் செல்வனை விடுங்க, அது லாஸ்ட் இயர் பெரிய ஹிட்டு.
பட் அந்த மனுஷன் சோலோவாக பண்ணுற படங்கள்லாம் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. ஸோ அவர் எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு, பட் அந்த படங்கள் பெருசாக போகிறதில்ல. பட் அந்த மனுஷனோட எஃபோர்ட்டை வந்து யாருமே வந்து குறை சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு தேவையானது அவர் பண்ணியிருப்பார். மேபி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் டீம் யாரோ ஒருத்தவங்க மிஸ்டேக்னால அந்த படம் பெருசாக போகாமல் இருந்திருக்கலாம். பட் டெஃபினட்டாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும், தங்கலானாக இருக்கட்டும், 3 படமுமே சியான் விக்ரமுக்கு ஒரு ஹாட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். டெஃபினட்டாக தங்கலான் வேறு லெவலில் ஓடப்போகுது. பெரிய லெவலில் ஸ்டூடியோ கிரீனுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஒர்த்தான ஒரு படத்தை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ரஞ்சித் அண்ட் டீம் சியான் விக்ரம் வச்சு. ஸோ பயங்கர வெயிட்டிங். இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எப்படா படத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த தங்கலான் மேக்கிங் வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்தது அண்ட் விக்ரம் சாரோட அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு எடுத்து கேர்.